நம்ம கார்டனுக்கு வந்தே கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களே. ஃபுல்லா கீரையெல்லாம் சூப்பராக அப்படியே வளர்ந்து அப்படியே ஒடிக்காமல் இருக்குது. இந்த பச்சை தண்டு கீரை பாருங்கள், அப்படியே விதை ஃபுல்லாக விட்டுருக்குது. இது அப்படியே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், ஜினியா பூ ஒன்று பூத்துருக்கு. கலர் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. அடுத்து க்ரோ பேக்லாம் எதுவுமே போடல, இருந்ததெல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு. இந்த 1-2 தண்டு கீரை மட்டும் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. புதினா வேணால் சூப்பராக தளைஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த சிறகாவரையுமே அப்படியே படர ஆரம்பிச்சிருக்குது. அங்கே பாருங்களே, மேலே வரைக்கும் போயிடுச்சு. இதோ அங்கே தெரியுதா, மேலே வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் இந்த ப்ரக்கோலி மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த புடலங்கொடி இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்குது மேலே. அடுத்து மிளகா பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்குது. இங்கே வருங்களே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, குண்டு குண்டாக. முள்ளங்கியெல்லாம் முற்றி போயிடுச்சு. இங்கே வருங்க, அந்த கிழங்கு ஒரு கிழங்கு வேணால் நல்லாயிருக்கு, இது முத்திருச்சு. வெண்டை முத்தி போய் அப்படியேன்னு எறும்பு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதுலெல்லாம் பாருங்களே, குட்டி குட்டியாக வெண்டைக்காய் வர ஆரம்பிச்சிருக்குங்க பாருங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் எறும்பு பொடி போட்டு விட்டோம்னா தான் அந்த எறும்பெல்லாம் சாகும். புளிச்சக்கீரை, தக்காளியில் அப்படியே சாஞ்சு போச்சு, அப்படியே காயிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்து கட்டணும். நாற்று விட்டுருந்த வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வந்துருக்குது, இனி எடுத்து நடணும். கான் பாருங்க, ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இது எப்போ எடுக்கிறதுன்னு தெரில, பார்த்துட்டு தான் எடுக்கணும். கத்திரிக்காய் செடியில் 1-2 கத்திரிக்காய் இருக்குது. தக்காளியெல்லாம் ரொம்ப சுமாராக வந்துட்டுருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் எப்பயும் போல் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இந்த தடவை கார்டன் உடம்பு சரியில்லாமல் கார்டன் பக்கம் வராதும் போது ரொம்ப மோசமாயிருச்சு. அதை விட இப்போ புதுசாக அந்த சைடு போட்டிருந்தேன் பாருங்கள், முள்ளங்கி விதையெல்லாம். இதோ ஃபுல்லாக கல்லெல்லாம் சாஞ்சு செடிக்கு எதுக்குமே தண்ணியே விடலை பாருங்களே. நிறைய விதை காஞ்சிருச்சு, 1-2 மட்டும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் முள்ளங்கி. இதெல்லாம் பாருங்கள், நல்லாவே வராமல் அப்படியே சின்னதுலேயே அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயும் கருது வந்திருக்கு பாருங்களே, ரொம்ப குட்டியாக. இதில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி இது எல்லாத்தையும் ஓர்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து போடணும். பாருங்கள், முருங்கை வேணால் நல்லா தளன்னு இருக்குது, ஒடிச்சு விட்டதுக்கு. அதுக்கும் ஏதோ ஒரு 2 மழை வந்திருக்குது. நீ அப்படியே மழை வர ஆரம்பிக்கும் எப்படின்னாலும். ஃபுல்லாக இனி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லா செடியுமே போடணுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். அடுத்து கண்டிப்பாக இன்னும் நல்ல நல்ல வீடியோஸாக போடுறேன்.